அமானுஷ்யத்த தெரியாம விலை குடுத்து வாங்குற தம்பதிங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்க? அவங்களால அதிலிருந்து வெளிய வர முடிஞ்சதா? எஸ்ரா படத்துடைய கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட தொடக்கத்துல கேரளால இருக்கிற கடைசி யூத சன்னதியான மோஷி இறந்து போறாரு. இறுதி சடங்குக்கு வர ஆன்டிக் ஷாப் வச்சிருக்கிற மூசாபாய் அந்த வீட்டுல இருக்கிற பொருட்களை எல்லாம் நோட்டமிடுவாரு. அப்ப அந்த வீட்டுல வித்தியாசமான ஒரு பெட்டி இருக்கிறத மூசாபாய் நோட்டீஸ் பண்றாரு. அவர் கிட்ட போய் அந்த பெட்டியை உத்து பார்க்க அந்த பெட்டிக்குள்ள இருந்து யாரோ இவரை பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. அடுத்த சீன்ல மூசாபாய் அவர்கிட்ட வேலை பார்க்குற செபாஸ்டியன் கிட்ட மோஷி வீட்டில் நிறைய பொருட்கள் இருக்கு, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலான்னு சொல்றாரு. அதே மாதிரி அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுவாங்க. வழக்கமா செபாஸ்டியன் அந்த கடையிலே தூங்கிடுவாரு. மூசாபாய் கடையை பூட்டிட்டு கிளம்பிடுவாரு. அன்னைக்கு மூசாபாய் வழக்கம் போல கடையை பூட்டிட்டு கிளம்ப செபாஸ்டியன் அவருடைய ஃப்ரெண்டை தண்ணி அடிக்கிறதுக்காக வர சொல்லியிருப்பாரு. அடுத்ததான் மும்பையில் இருக்கிற படத்துடைய ஹீரோ ரஞ்சனா காட்டுறாங்க. அவர் கொச்சினுக்கு ப்ரமோஷனோட டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அதனால திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பா அம்மாவை இழந்த ரஞ்சனை ஒரு ஃபாதர் தான் எடுத்து வளர்த்தது. ரஞ்சன் மும்பையை சேர்ந்த பிரியாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாரு. பையன் கிறிஸ்டியங்கிறதுனால பிரியாவுடைய அப்பா அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அவங்கள விட்டு விலகியே இருக்காங்க. பிரியாவுக்கு கொச்சின் போகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அவங்க அப்பா அம்மா அதே ஊரில் தான் இருக்காங்க. அப்பா அம்மாவையும் சொந்தக்காரங்களையும் விட்டுட்டு புது ஊருக்கு போகணுமான்னு யோசிப்பாங்க. ரஞ்சன் பிரியா கிட்ட இந்த 15 வருஷத்துல எத்தனை முறை உங்க அப்பா அம்மா உன்னை வந்து பார்த்துருக்காங்க? 2-3 முறை வந்திருப்பாங்க. நீ ஒரு கிறிஸ்டியன் பையனை அவங்க பேச்ச மாரி கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நம்ம 2 வருஷத்துக்கு அப்புறம் இதே ஊருக்கு தானே திரும்ப வரப்போறோம்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாரு. இப்போ மூசாபாயுடைய ஆன்டிக் ஷாப்பை காட்டுறாங்க. மோஷி வீட்டில் இருந்த பெட்டி இப்போ அங்கே இருக்குது. செபாஸ்டியன் அந்த பெட்டியை திறக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ திடீர்னு ஒரு உருவம் அங்கே மூவ் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. கண்ணாடி தானா உடையுது. கிராமஃபோனில் பாட்டு கேட்க ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் மெதுவாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. செபாஸ்டியன் பயத்தில் மெதுவாக திரும்ப எதையோ பார்த்து அலறுவார். அவரை யாரோ தூக்கி அடிக்க செவுத்துல இடித்து கீழே விழுந்துடுவார். செபாஸ்டியன் இறந்து போயிருப்பாரு. போலீஸ் கிரைம் சீனுக்கு வந்து மூசாவை விசாரிக்கிறாரு. அவர் வழக்கமாக நான் 9:30க்கு கடையை பூட்டிட்டு கிளம்பிடுவேன், செபாஸ்டியன் ஏதாவது சாப்பிட்டுட்டு இங்கே தூங்கிடுவான்னு சொல்கிறாரு. ஏசிபி கிரைம் சீனுக்கு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி திருட்டு எதுவும் நடக்கல, கடையும் வெளியே இருந்து பூட்டி இருந்தது, கீ மூசா கிட்ட தான் இருந்ததுன்னு சொல்கிறாரு. அப்போ ஏசிபி பெட்டி மேலே இருக்கிற செபாஸ்டியனுடைய மொபைலை நோட்டீஸ் பண்ணுறாரு. அதிலிருந்து செபாஸ்டியன் கடைசியாக அவருடைய ஃப்ரெண்ட் ஷம்சுல் கிட்ட தான் பேசினதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. நிரஞ்சனுடைய கம்பெனி நியூக்ளியர் வேஸ்ட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற ஆர்டரை எடுத்திருக்காங்க. டேஞ்சரஸான வேஸ்ட்டை தான் அவங்க ஹேண்டில் பண்ண போகிறது. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட கொச்சின் சிட்டியே இல்லாமல் பண்ணிடும். அதனால் வேஸ்ட்டை மல்டி லேயர்ட் செக்யூரிட்டி சிஸ்டத்தில் தான் வச்சுருப்பாங்க. அதனுடைய அக்சஸ் நிரஞ்சன் கிட்ட மட்டும்தான் இருக்கும். நிரஞ்சனுடைய பாஸ் ஏசிபி ஷபீருடைய நம்பரை கொடுத்துட்டு அவர் நமக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்றாரு. இப்போ ஏசிபி ஷபீர் செபாஸ்டியனுடைய ஃப்ரெண்டை விசாரிக்கிறத காட்டுறாங்க. அவர் செபாஸ்டியன் சின்ன சின்ன பொருள் எல்லாம் கடையில இருந்து திருடி தருவான், அதை வித்து கிடைக்கிற பணத்தை நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம். அதே மாதிரி அன்னைக்கும் வர சொல்லியிருந்தான். ஆனால் நான் வரும்போது கரண்டில் செபாஸ்டியனை நிறைய முறை கூப்பிட்டு பார்த்தேன், அவன் ரெஸ்பாண்ட் பண்ணல, அதனால கிளம்பி போயிட்டேன். மறுநாள் தான் அவன் இறந்து போன விஷயமே தெரியும்னு சொல்றாரு. ரஞ்சனும் பிரியாவும் கொச்சின்ல ஒரு வில்லாவை ரெண்டுக்கு எடுத்து அங்கே செட்டில் ஆயிடுவாங்க. காலையில் வாக்கிங் போகும்போது நெய்பர் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. அவங்க கிட்ட ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் ரஞ்சனை பார்த்து கொலைக்க அவர் கொஞ்சம் பயப்படுவார். அதுக்கப்புறம் பிரியா வீட்டை டெக்கரேட் பண்ண கொஞ்சம் ஆன்டிக் பீசஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ரஞ்சனை எடுத்து வளர்த்த சர்ச் ஃபாதர் சாம் தான் அந்த வீட்டை அவருக்கு பார்த்து கொடுத்தது. அவருடைய ஃப்ரெண்டோட வீடு தான் அது. அதனால ரஞ்சனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரஞ்சனையும் பிரியாவையும் பார்க்க சீக்கிரம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுவார். பிரியா ஆன்டிக் திங்ஸ் வாங்க மூசாவுடைய ஷாப்புக்கு தான் போவாங்க. அங்கே அந்த பெட்டியை பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்க. இப்போவும் அந்த பெட்டிக்குள்ளே இருந்து யாரோ பிரியாவை பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. பிரியா அந்த பெட்டியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு திறக்க ட்ரை பண்ணுவாங்க. கீ போட்டு திறக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் பெட்டி திறக்காது. அதில் இருக்கிற ஸ்டார் மாதிரியான ஒரு சிம்பிளை திருப்பி விட பெட்டி தானாக திறந்துக்கும். அந்த பெட்டிக்குள்ளே ஒரு பாட்டில், துண்டு துணியில் சுற்றி வச்சிருக்கிற முடி, மாந்திரிக பொம்மை எல்லாம் இருக்கும். அந்த பொம்மையில் இருக்கிற ஒரு நீடிலை எடுத்துட்டு திரும்ப வச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பெட்டியில் இருக்கிற நாபை திறக்க அதிலிருந்து ஒரு உருவம் வந்து பிரியாவை ஆட்கொள்ளுது. ரஞ்சன் திரும்ப வரும்போது வீடே இருட்டா இருக்கும். பிரியாவை கூப்பிட்டு பார்த்தாலும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. திடீர்னு பிரியா ரஞ்சனை எதிர்க்க வந்து நிற்கிறாங்க. ரஞ்சன் என்ன இது ஒரு எமர்ஜென்சி லேம்பாவது வைக்கக்கூடாதான்னு கேட்பாரு. ஆனால் பிரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. மறுநாள் காலையில் ரஞ்சன் பிரியாவை எழுப்பி பார்த்தாலும் எழுந்திருக்க மாட்டாங்க. அதனால தனியாக வாக்கிங் போயிட்டு திரும்ப வரும்போது பிரியா உட்காந்து அந்த பெட்டியை ரசித்து பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஞ்சனை வித்தியாசமாக பார்ப்பாங்க. கமிஷனர் ஏசிபி ஷபீருக்கு ஃபோன் பண்ணி எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் நம்ம தான் ஹெட்லைனாக இருக்கும், சீக்கிரம் அந்த ஆன்டிக் ஷாப் கேஸை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஒரு நாள் பிரியா ஷாப்பிங் போயிட்டு ஆட்டோக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆட்டோ கிடைக்காது. அப்போ நெய்பர் அங்கே வந்து பிரியாவை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. நெய்பருடைய டாக்டர் உங்களுக்கு ஷாப்பிங் எல்லாம் போகிறதுக்கு நேரம் இருக்குது, எங்கள் வீட்டுக்கு ஒரு காஃபி குடிக்க வர நேரம் இல்லையான்னு கேட்குறாங்க. பிரியா இப்போ தான் செட்டில் ஆகிட்டு இருக்கோம், ஒரு நாள் கண்டிப்பாக வரோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெய்பர் பிரியாவை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க.
பிரியா டோரை தட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா டோர் தானா திறந்துக்கும். உள்ள போய் மெய்ட கூப்பிட்டு பார்ப்பாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. பிரியா ஃபேஸ வாஷ் பண்றதுக்காக ரெஸ்ட் ரூம் போவாங்க. அப்ப கண்ணாடியில பயங்கரமான ஒரு உருவம் தெரியுது. அத பார்த்து அலறி அடிச்சுட்டு வெளிய வருவாங்க. அப்பந்தான் மெய்ட் குளிச்சுட்டு வருவாங்க. சத்தத்த கேட்டு என்னாச்சும்மான்னு பிரியா கிட்ட கேட்பாங்க. ஆனா அவங்க எந்த பதிலும் சொல்லாம நேரா கிளம்பி ரஞ்சன் ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. பிரியா வந்திருக்கிறதா ரஞ்சனுடைய ஸ்டாஃப் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, அது செக்யூர்ட் ஏரியாங்கிறதுனால எதுக்கு அவங்கள ஹப்புக்குள்ள விட்டீங்கன்னு கேட்பாரு. அவர் மேடம் அவசரமா உங்கள பார்க்கணும், ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னாங்க. அதனால தான் அலோ பண்ணேன்னு சொல்றாரு. ரஞ்சன் பிரியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு புது பிளேஸ் இல்லையா, உனக்கு அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பாரு கண்ணெல்லாம் டார்க் சர்க்கிள். ஒண்ணுமே இல்லாம எதுக்கு பயப்படுறேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாரு. அன்னைக்கு நைட் பிரியாவும் ரஞ்சனும் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நடுவுல பெட்ஷீட்டுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் படுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு பரன்ல யாரும் நடந்து போற மாதிரியான ஒரு சத்தம் கேட்கும். ரஞ்சன் டார்ச்சோட மேல போய் பார்ப்பாரு. அங்க போர்வேல போத்துன மாதிரி ஒரு உருவம் நின்னுட்டு இருக்கும். ரஞ்சன் பயந்து பயந்து கிட்ட போய் அந்த போர்வையை விலக்குவாரு. அங்க வெறும் ஒரு தூண் மட்டும்தான் இருக்கும். இருந்தாலும் ரஞ்சன் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப பரன் உடைஞ்சு கீழே விழுந்து அடிபட்டுடும். இதெல்லாம் தெரியாம பிரியா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. மறுநாள் ஏசிபி ஷஃபீருக்கு ரஞ்சன் இந்த விஷயத்த சொல்லி வீட்டுக்கு வரவழைக்கிறாரு. ஏசிபி வீட்டை நல்லா சுத்தி பார்த்துட்டு வீடு உள்ள இருந்து தானே பூட்டி இருந்தது, அதனால வெளியே இருந்து ஆள் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. பழைய வீடு இல்லையா, அதனால பூனை ஏதாவது வந்துட்டு போயிருக்கலாம்னு சொல்லுவாரு. ஏசிபி பிரியா கிட்ட உங்களுக்கு ஏதாவது நைட் சத்தம் கேட்டுச்சான்னு கேட்க அவங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சன் கிட்ட எதுக்கு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏதாவது அவசரம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். ஃபாதர் சம் ரஞ்சனை பார்க்கறதுக்காக கொச்சினுக்கு வராரு. அவரை பிக்கப் பண்ணிட்டு வரும்போது ரஞ்சன் வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் சொல்வார். அடுத்ததாக பிரியா குளிச்சுட்டு எந்த சாரி கட்டலான்னு பீரோவில் தேடிட்டு இருக்கும்போது அதில் ஒரு உருவத்தை பார்த்து அலறதை காட்டுறாங்க. அடுத்ததா ரஞ்சனும் ஃபாதர் சாமும் வீட்டுக்கு வரதை காட்டுறாங்க. ஃபாதர் வீட்டுக்குள்ளே என்டர் ஆனதுலேருந்து ஏதோ சரியில்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவார். ரஞ்சன் பிரியா பிரியான்னு கூப்பிட்டு பார்ப்பாரு. ஆனால் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. பெட்ரூமில் போய் பார்த்தா அங்கே ரத்தக்கரை படிஞ்ச கால் தடத்தை பார்ப்பாரு. அந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ணி போனால் பிரியா ஸ்டோர் ரூமில் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. அதே சமயம் ஃபாதர் அந்த பெட்டியை பார்த்துட்டு அங்கே நின்று ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரஞ்சன் பிரியாவை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவார். டாக்டர் பிரியாவை செக் பண்ணி பார்த்துட்டு ஓவராக எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க, அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. நான் டேப்லெட் தரேன், அது சாப்பிட்டா சரியாக போயிடும்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்ததும் ஃபாதர் ரஞ்சன் கிட்ட முத அந்த பெட்டியை யார் திறந்ததுன்னு கேட்குறாரு. ரஞ்சன் பிரியான்னு சொல்ல ஃபாதர் அந்த பாக்ஸுடைய பேர் டெபியூட் பாக்ஸு. நிறைவேறாத ஆசைகளோட இறந்து போன ஆத்மாவை இந்த மாதிரியான பெட்டிகளில் அடைச்சி வைப்பாங்கன்னு சொல்கிறாரு. ரஞ்சன் டெபியூட் பாக்ஸ்னா என்னன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்க ஃபாதர் முதல்ல அந்த பாக்ஸில் என்ன எழுதியிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ஸ்கூல் ப்ரொஃபஸர் இருக்காரு, அவருக்கு அனுப்பி கொடுத்து என்னன்னு கேட்கலான்னு சொல்வார். அதே மாதிரி அந்த ப்ரொஃபஸருக்கு பெட்டியுடைய ஃபோட்டோவை அனுப்பி கொடுக்குறாங்க. அவர் அதை பார்த்துட்டு ஃபாதருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிறது பெட்டியில் எழுதியிருக்கிறது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப ஆபத்தான சுச்சுவேஷன் மாதிரி தெரியுது. யூதர்களால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு யூதர் இருக்கார், அவருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்வார். அவர் அந்த பெட்டியில் எழுதியிருக்கிற சென்டென்ஸுடைய டிரான்ஸ்லேஷனையும் அனுப்பி வைப்பார். அதில் அப்ரஹாம் எஸ்ராவுடைய ஆவி உடல்ல இருந்து பிரிக்கப்பட்டு இதில் அடைக்கப்பட்டிருக்குன்னு எழுதியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இயர் 1914 மென்ஷன் ஆயிருக்கும். ரஞ்சன் உடனே மும்பைக்கு கிளம்பி போய் ரப்பி பெஞ்சனை மீட் பண்ணுறாரு. ரபி, உங்களை மாதிரி இளைஞர்கள் இது மாதிரியான விஷயத்த நம்புறது ஆச்சரியமா இருக்கு. டெபியூக்குங்கிறது ஒரு கான்செப்ட், ஹைப்போதெட்டிக்கல். நான் கொச்சின்ல கொஞ்ச நாள் இருந்தேன், இது மாதிரி எதையும் நான் கேள்விப்படல. உங்க வீட்டில் இருக்கிறது வேற ஏதோ ஒன்று தான், டெபியூக் இல்லைன்னு சொல்லிடுவாரு. அப்போ ரபியுடைய பையன் மார்க்கஸ் அங்கே வராரு. அவரை ரஞ்சனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு இவனும் என் கூட கொச்சின்ல கொஞ்ச நாள் இருந்ததா சொல்றாரு. ரஞ்சன் ரபி கிட்ட நீங்க ஒரே ஒரு முறை வீட்டுக்கு வந்து பாருங்கன்னு சொல்ல அவர் உங்க வீட்டில் அப்படி எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை அப்படி டெபியூக் பாக்ஸ்ல இருந்து ஆத்மா வெளியே வந்திருந்தாலும் அது மனசும் உடம்பும் ஒத்து போக அதவங்கள மட்டும்தான் ஆக்கிரமிக்க முடியும். அப்படி எதுவும் உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலன்னு சொல்லிடுவார். அப்போ பிரியா ரஞ்சனுக்கு ஃபோன் பண்ணி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்கிறாங்க. அதை ரஞ்சன் ரபி கிட்ட சொல்ல அவர் அப்படியே ஷாக் ஆகி நின்றுடுவார். அடுத்த சீனில் ரஞ்சன் தான் அப்பாக போகிற சந்தோஷமே இல்லாமல் சோகமாக வீட்டுக்கு திரும்ப வரதை காட்டுறாங்க. பிரியா அவரை பார்த்ததும் ஓடி வந்து ஹக் பண்ணுவாங்க. அப்போ ஃபாதர் பிரியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ரஞ்சன் கிட்ட என்ன சொன்னாருன்னு காட்டுறாங்க. ஃபாதர் பிரியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் நீ சொன்னதெல்லாம் சரிதான், உன் ஒய்ஃபுடைய வயிற்றில் வளர்றது அந்த ஈவில் ஸ்பிரிட்டு தான் சொல்வார். ரஞ்சன் வேறு வழி இல்லாமல் அந்த கருவை கலைச்சிடலாமான்னு கேட்க ஃபாதர் அது உன் ஒய்ஃபுடைய உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும், முதல்ல அதோடைய மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கு அது ஆனா பொண்ணான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்வார். மறுநாள் ரஞ்சன் ரபியை பார்க்க போகும்போது அவர் இறந்து போயிருப்பார். ரபியுடைய இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு ரஞ்சன் அவருடைய மகன் மார்க்கஸை மீட் பண்ணி உங்களால் இதில் ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்பாரு. அவர் ஒரு செயினை ரஞ்சன் கையில் கொடுத்துட்டு இது உங்களை பாதுகாக்கும், டெபியூக்கில் இருந்து வர ஆத்மாவுக்கு கண்ணாடியை பார்த்தா பவர் ஜாஸ்தியாகும், அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற கண்ணாடியெல்லாம் உடனே ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்வார். ரஞ்சன் வீட்டுக்கு வந்ததும் எல்லா கண்ணாடியும் உடச்சி அதை மண்ணுக்கடியில் புதைச்சி வச்சுடுவார்.
அதுக்கப்புறம் லேப்டாப்பில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ மூவ் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுவார். திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. திடீர்னு சிக்னலும் கட் ஆகிடும். அப்போ பிரியா எதிர்க்க வந்து நின்று கண்ணாடியெல்லாம் ஏன் ரிமூவ் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. ரஞ்சன், நீ கண்ணாடியெல்லாம் பார்த்து பயப்படுற, அதனால தான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்லி சமாளிச்சிடுவாரு. மறுநாள் பிரியா வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. நெய்பர் அவங்க நாயோட நின்றுட்டு இருப்பாங்க. அந்த நாய் பிரியாவை பார்த்ததும் பயங்கரமாக குலைக்க ஆரம்பிச்சிடும். பிரியா அந்த நாய்கிட்ட போய் முறைச்சு பார்த்துட்டு திரும்ப பயந்து போய் ரஞ்சனுக்கு பின்னாடி வந்துடுவாங்க. அன்னைக்கு நைட் அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க பெட்ல இருக்கிற கண்ணாடி உடைஞ்சிடும். ரஞ்சன் எழுந்து பார்த்தா பக்கத்துல பிரியா இருக்க மாட்டாங்க. வேலைக்காரங்களை கேட்டு பார்த்தாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. கேட் திறந்திருக்கும், ஸோ வெளியே போயிருக்கலாம்னு சொல்லிட்டு ரஞ்சன் வெளியே வந்து தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ரஞ்சன் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த பார்க்குறாரு. பிரியா நெய்பருடைய காம்பவுண்ட் சுவர் மேலே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க கையில் ஒரு பை இருக்கும், அதில் ரத்தம் சொட்டிட்டு இருக்கும். ரஞ்சன் பிரியான்னு கூப்பிட்டதும் அவங்க அங்கேருந்து குதிச்சு வேகமாக நடந்து போக ஆரம்பிப்பாங்க. அப்போ ஃபாதர் மார்க்கஸ் பிரியாவுக்கு எதிர்க்க வந்து நின்று நீ யாருன்னு கேட்பாரு. அதுக்குள்ளே ரஞ்சனும் அங்கே வந்துடுவார். ஒரு வித்தியாசமான குரலில் அப்ரஹாம் எஸ்ரான்னு பதில் சொல்லுவாங்க. உடனே மார்க்கஸ் அவங்க நெத்தியில கையை வச்சு ப்ரே பண்ண அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுவாங்க. அடுத்த சீன்ல டாக்டர் பிரியாவை செக்அப் பண்ணி பார்க்கறத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ரஞ்சன் கிட்ட பிரியா கூட யாராவது லேடிஸ் இருக்கிறது நல்லதுன்னு சொல்வாரு. அதுக்கு ரஞ்சன் பிரியாவுடைய அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கிறதா சொல்வாரு. மார்க்கஸ் ரஞ்சன் கிட்ட அப்பாவுடைய ஃப்ரெண்ட் ஜோஷுவான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யூத சமூகத்தை சேர்ந்தவர். அவரை போய் பார்த்தா நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலான்னு சொல்வாரு. 2 பேரும் ஜோஷுவாவை பார்க்க கிளம்புறாங்க. ஃபாதர் போற வழியில உங்க ஆஃபீஸை போய் பார்க்கணும்னு சொல்ல ஆஃபீஸ்க்கு போயிட்டு திரும்ப ஜோஷுவாவை பார்க்க புறப்பட்டு போவாங்க. ஜோஷுவா, நான் 1964 ஒரு கிறிஸ்டின் பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டேன். அதனால யூத சமூகத்திலேருந்து என்னை நீக்கிட்டாங்க. எனக்கும் அதுக்கும் இப்போ எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்வாரு. மார்க்கஸ் ஜோஷுவா கிட்ட உங்க அப்பா யூத சமூகத்தை பத்தி ஒரு புக்கு எழுதினதா கேள்விப்பட்டேன். அந்த புக்கை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாரு. ஜோஷுவா அந்த புக்கை பப்ளிஷ் பண்றதுக்கு யூதர்கள் எதிர்த்தாங்க. ஏன்னா அவங்க சீக்ரெட் வெளியே தெரிகிறது அவங்களுக்கு பிடிக்கல. அந்த புக்குடைய ஹேண்ட் ரிட்டன் காப்பி என்கிட்ட இருக்கு, அதை வேணும்னா படிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த காப்பியை கொடுக்குறாரு. அந்த புக்ல அப்ரஹாம் எஸ்ரா பத்தி எழுதியிருக்கு. யூத சமூகத்தை சேர்ந்த அப்ரஹாம் எஸ்ரா வியாபாரத்துக்காக ஒரு வில்லேஜுக்கு போவாரு. அங்க ஒரு கிறிஸ்டியன் பொண்ணை பார்த்து காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்ரஹாம் எஸ்ராவுடைய அப்பா ஒரு பெரிய வியாபாரி. அதுவும் இல்லாமல் பிளாக் மேஜிக்லேயும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். அப்ரஹாம் எஸ்ரா காதலிக்கிற பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. எப்படியாவது அவங்க அப்பா சம்மதத்தை வாங்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எஸ்ரா ஊருக்கு வராரு. ஆனால் அவங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு திட்டவட்டமாக சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பவும் விட மாட்டாரு. எஸ்ராவுடைய காதலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சதும் ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுடுவாங்க. அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் குழந்தையுடைய அப்பா யாருன்னு எவ்வளவோ கேட்டு பார்ப்பாங்க. ஆனால் அவங்க சொல்லவே மாட்டாங்க. எஸ்ரா ஒரு லெட்டரை எழுதி அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்க சொல்லி தெரிஞ்சவங்க கிட்ட கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அந்த லெட்டரை படித்து பார்க்குறாங்க. அதில் எஸ்ரா, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், ஆனால் நம்ம சேர முடியாதுன்னு எழுதியிருப்பாரு. அந்த பொண்ணுடைய ரூமில் அந்த லெட்டரை பார்த்ததும் பேரண்ட்ஸ் எஸ்ரா தான் அந்த பொண்ணுடைய கர்ப்பத்துக்கும் சாவுக்கும் காரணம்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால எஸ்ரா அவங்க அப்பா கூட காரில் வந்துட்டு இருக்கும்போது ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து காரை வழிமறிச்சு எஸ்ராவை பயங்கரமாக போட்டு அடிச்சிடுவாங்க. டாக்டர்ஸ் எஸ்ரா பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிடுவாங்க. அதனால எஸ்ராவை அவருடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பிளாக் மேஜிக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எஸ்ராவுடைய ஆத்மாவை உடல்ல இருந்து பிரித்து அந்த டெபியூட் பாக்ஸில் அடைச்சி வச்சிடுவாரு. இந்த விஷயம் ஊர் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு எஸ்ரா மாதிரியே ஒரு மரபொம்மை செஞ்சு புதைச்சிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த டெபியூட் பாக்ஸை கடலுக்குள்ளே தூக்கி எரிஞ்சிடுறாரு. பிரியா அவங்கள பார்த்து கொலைச்ச பக்கத்து வீட்டு நாயை தான் கொண்டு அந்த பையில தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க கொலுசும் இருக்கும். அதனால ஏசிபி ரஞ்சன் வீட்டுக்கு என்கொயரி பண்ணுறதுக்காக வராரு. ஃபாதர் அவரை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுவார். ஃபாதர் ஏசிபி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அந்த புக்கில் எழுதியிருக்கிற விஷயத்தை பற்றியும் சொல்வார். அதுக்கப்புறம் அந்த புக்கில் இருக்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்க அந்த கல்லறையை திறந்து பார்க்கணுன்னு சொல்வார். அந்த கல்லறை இப்போ ஹெரிட்டேஜ் சைட்டுங்கிறதுனால பெர்மிஷன் வாங்கி திறக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நைட்டு 2 பேரும் ரகசியமாக போய் கல்லறையை திறந்து பார்ப்பாங்க. அந்த புக்கில் எழுதியிருந்த மாதிரி அந்த கல்லறையில் அப்ரஹாம் எஸ்ராவுடைய உடல் இருக்காது, ஒரு மரபொம்மை தான் இருக்கும். ரஞ்சனுடைய வீட்டில் பிரியாவை பார்த்துக்கிறதுக்காக அவங்க மாமியார் ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. ரஞ்சனும் அவங்களும் கோயிலுக்கு போயிட்டு திரும்ப வருவாங்க. அப்போ மெய்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் பிரியாமான்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. பிரியா இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா பிரியா திரும்பி நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு யாரோ ரஞ்சனுடைய தலையில் அடிக்கிறாங்க. ரஞ்சன் கண் விழிச்சு பார்க்கும்போது ரஞ்சனை சேரில் கட்டி வச்சிருப்பாங்க. எல்லாரும் ரஞ்சனை சுற்றி நின்றுட்டு இருப்பாங்க. எஸ்ராவுடைய ஆவி இப்போ பிரியாவுடைய உடம்புல இல்லை, ரஞ்சனுடைய உடம்புல தான் இருக்குங்கிற ஷாக்கிங்கான விஷயத்த மார்க்கஸ் சொல்கிறாரு. பிரியா அந்த நாயோட தலையை வெட்டிட்டு ஃபாதர் மார்க்கஸ்க்கு எதிர்க்க வருவாங்க இல்லைங்களா? அப்போ ஃபாதர் மார்க்கஸ் கூட நீ யாருன்னு கேட்டிருப்பாரு. வித்தியாசமான குரல்ல அப்ரஹாம் எஸ்ரான்னு பதில் வந்திருக்கும்.
அந்த பதில சொன்னது பிரியா கிடையாது, ரஞ்சன் தான். அப்பவே ஃபாதர் மார்க்கஸ் அந்த ஆவி ரஞ்சன் உடம்புல தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அன்னைக்கு நைட் ரஞ்சன் பிரியாவை தேடி வெளியே போயிருக்கும்போது அந்த ஆவி பிரியாவுடைய உடம்புல இருந்து பிரிஞ்சு ரஞ்சனுடைய உடம்புல ஆட்கொண்டுச்சு. ரஞ்சனை வீட்டை விட்டு வெளியே வரவழைக்கிறதுக்காக எஸ்ராவுடைய ஆவி போட்ட ட்ராப் தான் அது. எஸ்ராவுடைய ஆவி தன்னை அடிச்சு கொலை பண்ண இந்த ஊரை பழி வாங்கணும்னு நினைச்சது. அதுக்கு வெப்பனா ரஞ்சனையும் செலக்ட் பண்ணிச்சு. ஏன்னா ரஞ்சன் வேலை பார்க்குற இடத்துல நிறைய நியூக்ளியர் வேஸ்ட் இருக்கு. அதை வச்சு இந்த சிட்டியே அழிச்சிடலாம். ஆனால் அதோடைய ஆக்சஸ் ரஞ்சன் கிட்ட மட்டும்தான் இருக்கும். ரஞ்சனை உபயோகிச்சு இந்த சிட்டியே அழிக்கணுங்கிறது தான் அந்த ஆவியுடைய லட்சியம். இப்போ ரஞ்சனுடைய உடம்புல இருக்கிற ஆவி அதோடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஃபாதரை கொல்ல ட்ரை பண்ணும். ஃபாதர் ஜெபம் பண்ணி அதிலிருந்து வெளியே வந்துடுவாரு. அடுத்ததா பிரியாவை கொல்ல ட்ரை பண்ணும். அந்த சமயத்தில் பிரியா ரஞ்சன் காதலும் எஸ்ரா காதலும் மாறி மாறி அதோடைய மனசில் வந்துட்டு போகும். அப்படி ரஞ்சன் வீக்காக இருக்கிற சமயத்தில் அந்த ஆவியை ரஞ்சனுடைய உடம்புல இருந்து பிரித்து திரும்பவும் அந்த பெட்டியில் அடைச்சிடுவாரு. மென்டலி வீக்காக இருக்கிற பர்சனை மட்டும்தான் அந்த ஆவி ஆட்கொள்ளும்னு மார்க்கஸுடைய ஃபாதர் சொல்லியிருக்காரு இல்லையா. ரஞ்சனுடைய அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போன பிறகு ரஞ்சன் கொஞ்ச நாள் மென்டலி அஃபெக்டடாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஃபாதர் அவரை எடுத்து வளர்த்தது. இப்போ பிரியாவுடைய கண்டிஷன் கிரிட்டிக்கலாக இருந்தபோது ரஞ்சன் திரும்பவும் வீக்காக ஃபீல் பண்ணார். அந்த சமயத்தில் தான் அந்த ஆவி ரஞ்சனை ஆட்கொண்டது. இப்போ ஃபாதரும் ஏசிபியும் சேர்ந்து அந்த பெட்டியை கடலுக்குள்ளே தூக்கி வீசிடுறாங்க. கொஞ்ச நாளில் பிரியா அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த விஷயத்த மார்க்கஸ்க்கு ரஞ்சன் இன்ஃபார்ம் பண்றாரு. மார்க்கஸ் நான் குழந்தைய பார்க்க வரேன்னு சொல்வாரு. அடுத்ததான் அந்த டெபியூட் பெட்டி கடல்ல மிதந்து வந்து 2 இளைஞர்கள் கையில கிடைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட படம் முடியுது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.